வெல்கம் பேக் டு ப்ரோ கேமிங் ஜோன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் அப்படி எல்லாத்தையும் பண்ணி விட்டு வீடியோவை பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா? அப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு பத்தி தான் பார்க்க போறோம். பத்தி இல்ல, நான் விளையாட மேட்ச் பத்தி பார்க்க போறோம். ஆ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டெய்லியும் கன்டென்ட்ஸ் எல்லாம் விதவிதமா வந்துக்கினே இருக்கும். மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒரு பொண்ணோ பையனோ தெரியல, தலை மேல அடி வாங்குனாங்க. சரி அந்த பக்கம் போய் அடிக்கலாம், அந்தாண்ட போய் அடிக்கலாம் அப்படின்னு வெகுறுனா தூக்கி அங்கருந்து சொருக ஆரம்பிச்சுட்டாங்க. அட பாவிங்களா! உள்ள போயிட்டு சரி டக்குன்னு மெட்கிட்ட மட்டும் போட்டு வெளிய வந்துரலான்னு பார்த்தா, நம்ம டீம்மேட்ஸ் வந்து 2 பேர் நாக் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள 2 பேர் நாக் பண்ணி ஒருத்தன் முடிச்சே செஞ்சுட்டாங்க. சரி நம்ம பொறுமையா போய்க்கலாம் மெட்கிட் போட்டு, எல்லாம் அப்படியே ஒரு கில்லாச்சும் அடிக்கலாம் அப்படின்னு வெளிய போயிட்டு இருக்கும்போதே, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டாய்ங்க. சரிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வெற்றிகரமா வின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ். சரியா? ஒரே ஒரு லைக் தான். பண்ணிட்டு போய் எங்க வீடியோ பாருங்க. அப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ரவுண்டு வந்து ஏதோ கன் எடுப்பேன். எம்பி5 எடுப்பேன். இந்த ரவுண்டு தான் என்னோட 3 கில்லு சம்பவம் பார்ப்பீங்க நீங்க. லைட்டா இங்க போய் நின்னுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வருவான். டக்குன்னு தலை மேலே வச்சு அவன நாக் பண்ணி விடுவேன். பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான். போடா தம்பி டிமிட்ரி அப்படின்னு தெரிஞ்சு டிமிட்ரிய போட்டேன். அவன் அவன் வந்து எப்படி சொல்றது, செத்தவன் கையில வெத்தல பாக்கு குடுத்த மாரி பொறுமையா வரான். அதுக்குள்ள நம்மள திருப்பி அவன முடிச்சு விட்டாச்சு. அப்படி முடிச்சு என்னையா நாக் பண்ற அப்படின்னு சொல்லி அடிச்சு முடிச்சே விட்டாச்சு அவன. சரி நம்ம ஆளு அங்க படுத்து கிடக்குறான். சரி கொஞ்சம் உயிர் குடுப்போம் அப்படின்னு டக்குன்னு உயிர குடுத்து, இந்த கேரக்டர் நல்லா இருக்குப்பா. டக்குன்னு ரிவைவ் பண்ணி விட்டுருது. நல்லா இருக்கு இந்த கேரக்டர். பேரு வந்து திவாவா என்னன்னு தெரியல. மறந்து போச்சு. அப்புறம் லாங்ல ஒண்ணு இருக்கும். சரி ஓசிக்கில் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு எந்திப்பேன். லைட்டா எந்திச்சு அப்படியே அடிப்பேன். ஓசிக்கில விழுந்துரும். சரி விடு நம்ம கீழ தான் இல்ல நம்ம டீம் கீழ தான் என்ன பண்றது? அவன் அசிங்கமா கேட்டிருப்பான். அதான் லைட்டா கேட்டாலும் கேட்கும். ஏன்னா நம்ம டீம் ஆள் தானே. கேட்பாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது ரவுண்டு. இந்த ரவுண்டு வந்து செம்மடி அடிச்சு தொலைச்சு இதுக்கப்புறம் நீங்க அடிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க இந்த ரவுண்டு. சரி சும்மா இங்க நின்னு அடிப்போம். அடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா டேமேஜ் விழுந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த ரவுண்ட் ஏறி இருக்கவே கூடாது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடிருவோம். நம்ம ஆள் இருக்கான்னு நெனச்சேன் டிமிட்ரி போட்டு விட்டேன் அந்த பக்கம். நம்ம ஆள் செத்து போயிட்டான் போல. அதுக்கப்புறம் எங்களுக்காச்சும் அந்த டிமிட்ரி யூஸ் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமா யூஸ் ஆகல. குளோவால உடைச்சு வந்து அடிச்சு விட்டாங்க. ஏம்மா, ஏய் எம்மா பொண்ணே என்னம்மா பண்றீங்க? அங்க என்ன 3 பேரு கும்மால அடிச்சுக்கிட்டு இருந்தா, இவரு என்ன இங்க ஓரமா நின்னு சர்வே பண்றாங்க போல. சரி ரேங்க்டு மேட்ச் விளையாடுறாங்க போல. பிஆர் சர்வே பண்ணி பொறுமையா விளையாடுறாங்க போல. ஏய் என்ன பண்ற? ஏய் கூட அந்த பக்கம். ஐய்யய்யோ! சரியா நூபா இருக்கும் போல இருக்குதே இது. சும்மா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல இருந்துச்சு இன்வைட் பண்ணேன். பார்த்தா நூபு போல. டேய் நூபே அட்றா தம்பி. என்னப்பா பண்ற? ஆ குப்பை மேல ஏறுனா அடிச்சிருவியா? குளோவால் ஆனா பயங்கரமா வச்சிருக்குதேப்பா. ப்ரோ பிளேயர் பின்னாடி பின்னாடி அவ்வளோதான். இவன் பெரிய அம்பாட்டக்காரனா இருப்பான் போல. பின்னாடி வந்து ஹெட்ஷாட் அடிச்சு விட்டான். சரி விடுங்க நல்லா தான் ட்ரை பண்ணிச்சு அந்த பொண்ணு. ஒரு நாக் பண்ணிச்சு. ஆம், இந்த இந்த ரவுண்ட் 4வது ரவுண்டா? இந்த ரவுண்ட் ஃபேக்டரியில புடிச்சு பொளன்னு பொளந்து விட்டுருவாய்ங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க கைஸ். சரியா? ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வந்து மத்தவங்களுக்கு காட்டும். ஓகேவா? இங்க வந்து சும்மா நின்னா பாம் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. பைத்தியக்கார பசங்க. லைட்டா இந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன். பார்த்தா அந்த பக்கம் எனிமி வந்துட்டு இருக்கான். ஐய்யய்யோ! இந்த பக்கத்துல அடிச்சிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சு சரி இவன முடிச்சிடலாம் ஏறி. ஒருத்தன் தானே இருக்கிறான். அப்படின்னு நினைச்சு போனா அங்கருந்து கீழ இருந்து ஒருத்தன் இப்ப எங்கருந்து வருவான் பாருங்க. பறந்து வரான். அட பைத்தியக்கார பயலே! அப்புறம் டிமிட்ரிய போட்டு விட்டுருவான். அவன் எந்திரிச்சிருவான் டக்குன்னு. எந்திரிச்சுட்டு அவன் எனக்குன்னு செல் பண்ணுவான்னு பார்த்தா, திருப்பி அந்த நாய்க்கிட்டயே போய் செத்து போயிருவான் அவன். ஐய்யய்யோ! ஏன்டா இப்படி பண்றீங்க டேய்! செத்தாய்க்கிறாய்ங்கப்பா என்ன. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரவுண்டும் முடிஞ்சிரும். 2 நாக் பண்ணது வேஸ்ட்டா போச்சு போங்க. ஆ இந்த அடி அடிக்கிறாய்ங்களா, அப்புறம் 5வது ரவுண்டுக்குள்ள போயாச்சு. 5வது ரவுண்டும் விட்டுறக்கூடாதுடா, எப்படியாச்சும் அடிச்சிடணுமே இந்த கன்டென்ட் இந்த மேட்சாச்சும் கன்டென்ட் ஆகணுமே அப்படின்னு நினைச்சு தான் உசுர குடுத்து விளையாடுவேன். இந்த மேட்சும் புட்டுக்குன்னு போயிரும். இந்த ரவுண்டும் புட்டுக்குன்னு போயிரும். சரி இங்க வந்து குளோவால் போட்டு இங்க எனிமி இருக்கான். சரி சும்மா குளோவால் போட்டு வந்து நிப்போம். அப்படிதான் நின்னுட்டு இருப்பேன். அப்புறம் டக்கு டக்குன்னு குளோவால உடைக்க ஆரம்பிச்சுரும். என்ன அடிக்க ஆரம்பிச்சுருவான். ஐய்யய்யோ! என்ன பைத்தியக்கார பசங்க குளோவால தான் உடைக்கிறாய்ங்களே! அப்படின்னு நினைச்சு இப்படி போயிட்டு அப்படி போனா இங்க ஒரு எனிமி. சரி நல்லா டேமேஜ் குடுத்துட்டேன். கீழ ஒருத்தன் விட்டு வந்தான்ல, அவன் வந்து பின்னாடி வந்து அடிச்சுட்டான். வெறுப்பேத்துறாய்ங்களே டேய்! ரொம்ப பண்றீங்கடா, வலிக்குதுடா டேய்! ஐயோ! இந்த பொண்ண பார்த்து இந்த பொண்ணு தான் இப்ப கடைசி வரைக்கும் நிக்குது. சர்வே பண்ணும் போல. பிஆர் மேட்ச்ன்னு நெனச்சு சர்வே பண்ணுதா என்னன்னு தெரியல. அம்மா எனிமி வந்துட்டாம்மா என்னம்மா பண்ற? அங்க வந்துட்டான் பாரு. ஏய்! ஆ வரல. இந்த பக்கம் வந்துட்டான் பாரு. ஏய் அடிச்சுட்டான். அடி அடி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஐயப்பா! முடியலடா சாமி டேய்! முடியல அடிச்சிடணும்டா இந்த ரவுண்டு. இந்த மேட்ச் தோத்துட்டா முடிச்சிடும்டா மேட்ச் அப்படின்னு நினைச்சு இந்த ரவுண்டு என்ன பண்ணுவேன், ரொம்ப நேரம் யோசிப்பேன். சரி என்ன எடுக்கலாம்? என்ன கன் எடுக்கலாம்? ஷார்ட் ரேஞ்ச் போனா பிச்சு எடுத்துடுறாய்ங்க. லாங் ரேஞ்ச் எடுத்து ஆடுவோமா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து ஏகே எடுப்பேன். சரி ஏகே எடுத்து லாங்லேருந்து அடிப்போம். பார்த்தா எவனாலுமே லாங்ல வரவே மாட்டான். என் நேரமா என்னன்னு தெரியல. சரி இங்க ஸ்கேர் இருக்கிற மாரி இருக்கு. ஸ்கேர போய் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா, சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒருத்தன் வருவான் பாருங்க. யார்றா இவன்? குப்பை தொட்டியில என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அப்புறம் பார்த்தா அங்கருந்து தடிக்க ஆரம்பிச்சுட்டான்.
அச்சச்சோ! இவன் என்னடா இந்த அடி அடிக்கிறாய்ங்களே அப்படின்னு நினைச்சு இவன் வந்து என்ன பண்ணுவான், பாம் தூக்கி போற சாக்குல ஹெட் ஷாட் அடிச்சா நம்ம ஆளு வந்து அவர கில் எடுத்துருவாரு. நாக் பண்ணிருவாரு. கில்லும் எடுத்துருவாரு அப்படியே. சரி உள்ள ஒருத்தன் ஓடுனானே, அவன் என்ன ஆனான் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அவன் நம்ம ஆள நாக் பண்ணி வச்சிருக்கான். ஸ்கேரே அடிச்சிரு! அப்பா அடிச்சாச்சுடா சாமி! எடுத்து கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு அழுத்தி புடிக்க வேண்டியது தான். அப்புறம் பார்த்தா அவன வந்து நாக் பண்ணி முடிச்சு விட்டாச்சு. சரி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். முடிச்சிடலாம். ஈஸி ஈஸி தான். ஈஸி தான் பாருங்க பாய்ஸ். ஈஸி நம்ம தான் இந்த மேட்ச்ச வின் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கின்னு ஆடிக்கிட்டே இருந்தேன். இப்ப பார்த்தா இங்க ஒரு இது நடக்கும் பாருங்க. இப்போ இந்த மூவ்மெண்ட்ட தான் பார்க்கணும் இப்ப நீங்க. ஐயப்பா! அது பேர் என்னது? இந்த படத்துல ஒண்ணு வரும். மெர்சல் படத்துல. கருப்பே அப்படின்னு வரும்ல. அங்க பாரு 2 நாக் பண்ட்டான். ஐய்யய்யோ! ஒரே ஆள் நம்ம ஆப்போசிட் டீம் வந்து 2 நாக் நம்ம டீம்ல பண்ட்டான். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் பெரிய ப்ரோ பிளேயரா இருப்பான் போல. எகிறி சங்கிலி கருப்புன்னு அவன அடிச்சேன் மொண்டில முடிஞ்சு போச்சு. யப்பா சாமி! இப்ப வந்து மேட்ச் வந்து 3க்கு 3 அப்படி சமமா போயிட்டுருக்கு. இந்த ரவுண்டு தான் உயிர் மூவ்மெண்ட் அது பேர் என்னது? உயிர் பய மூவ்மெண்ட் ஏதோ சொல்லுவாங்கல்ல. அந்த மூவ்மெண்ட் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டு மேட்ச் பாயிண்ட்டே இதான். இந்த ரவுண்டு வின் பண்ணா மேட்ச் வின். அதே அதே ஆள் வருவான் இப்போ. திருப்பி ஹெட்ஷாட். அப்பா! நீ என்ன கோப்ரா எம்பி40 வச்சிருந்தாலும் நான் ஃப்ரீயா குடுத்த யுஎம்பி வச்சு அடிச்சுட்டேன் பாத்தியாடா! அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு திமிரு எடுத்துக்கினே போயிட்டு டக்குனு போய் குளோவால்ல மெட்கிட்ட போட்டுருவோம் டக்குன்னு. ஏன்னா உயிர் இல்ல நம்மளுக்கு. இன்னும் 3 பேர் இருக்காங்க. நம்ம 4 பேர் இருக்கோம் எங்க டீம்ல. ஆப்போசிட்ல 3 பேர் இருக்காங்க. சரி அடிச்சிடலாம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அடிச்சிடலாம். இந்த இந்த கன்டென்ட்டாச்சும் ஒரு இந்த வீடியோ இந்த எப்படி சொல்றது? இந்த மேட்ச்சாச்சும் ஒரு கன்டென்ட் ஆயிரணும்டா அப்படின்னு நினைச்சு சரி ஒளர்றேன்னு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீடியோனால கொஞ்சம் ஒளர்றேன். அதுக்கப்புறம் போக போக கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பெர்ஃபெக்ட்டா பண்ண மாட்டாங்கல்ல. அவன் என்னமோ இங்க ஒருத்தன் தான். ஐயோ! கட கட கடன்னு அடிச்சுட்டான். அப்பா நல்ல வேளைக்கு நல்ல பேக்கப். இல்ல சாவடிச்சிருப்பான் என்ன. சரி ஒரு குளோவால் டக்குன்னு ஒரு மெட்கிட்ட போடலான்னு நினைச்சேன். சரி வேணாம் எதுக்கு மெட்கிட் நான் போட்டுக்க இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான். அடிச்சிடலாம் 4 பேர் இருக்கோம். ஒருத்தன் தான் இருக்கான். ஈஸி ஈஸி தான் மேட்ச்ச பாரு அவ்வளோதான். போயா போய் அடிச்சிடலாமா அடிச்சிடலாமா அப்படின்னு நினைச்சுக்கினே இந்த மேட்ச் ஆடும்போது தான் இதோட எனக்கு 7வது மேட்ச் 8வது மேட்ச் கன்டென்ட்டே கிடைக்கல. நானும் போராடி போராடி பார்த்தேன். அப்புறமா இந்த கன்டென்ட் நல்லா இருந்துச்சு. நானும் இதில கொஞ்சம் நல்லா விளையாண்டேன். நல்லா இருந்துச்சு இந்த கன்டென்ட் அப்புறம். எல்லாம் பெரிய ப்ரோ பிளேயரா வராய்ங்க. அடிக்கவே முடியல. என்ன பண்றது? அப்புறம் பார்த்தா சும்மா என் பக்கம் போய் போய் பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா இங்க எனிமி இருப்பான். அடடடடா! ஐயய்யோ! டிராக் ஆகலையே. சரி யூஎம்பி அடிச்சு உள்ள போய் அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆளே முடிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. நம்ம ஆளே வந்து முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சு பாருங்க. இந்த வீடியோ வந்து நான் அதுல ஃப்ரீ ஃபயர்ல ரெக்கார்ட் ஆயி அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அதனால கில்ல தான் சரியா காட்டாது. நான் ஒரு 7 கில் என்னவோ அடிச்சேன்னு நெனைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ். பாய்.